வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரத்தின் பிரதான செய்தி அறிக்கை. முதலில் பிரதான செய்திகளின் தலைப்பு செய்திகள். மேலும் வலுவடையும் இலங்கை ரூபா. சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை. யாழ் கொக்குவில் புகையிரத நிலையத்துக்கு பூட்டு, அதிகாரியின் மோசடி. மின்சார சபை சட்டமூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு. கொழும்பில் பிரம்மாண்ட அதிசொகுசு நட்சத்திர ஹோட்டல் திறந்து வைப்பு. அரசியல் கூட்டணியின் புதிய நகர்வு, ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைக்கும் ரணில். அம்பாறையில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய நபர், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மக்களுக்கு வழங்கப்பட்ட காலாவதியான அரிசி, முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தொடர்வன வலதுகரத்தின் விரிவான செய்திகள். மேலும் வலுவடையும் இலங்கை ரூபா. நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் வேகமான உயர்வு பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 302 ரூபாய் 58 கொள்வனவு விலை 292 ரூபாய் 70 ஆகவும் பதிவாகியுள்ளது. மேலும் கனடிய டாலரின் விற்பனை விலை 222 ரூபாய் 6 காணப்படுகின்றது. சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு 3 மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியல்ல முன்வைத்த யோசனைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரா சம்பந்தன் சுகையின முற்றிருப்பதால் விடுமுறை வழங்குமாறு லக்ஷ்மன் கிரியல்ல கோரிக்கை விடுத்த நிலையிலே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் இந்த தீர்மானத்தை ஆதரித்துள்ளார். கொழும்பில் பிரம்மாண்ட அதிசொகுசு நட்சத்திர ஹோட்டல் திறந்து வைப்பு. கொழும்பு காலி முகத்திடலுக்கு அருகில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஐடி ரத்னதீப அதிசொகுசு நட்சத்திர ஹோட்டல் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிற்கு வெளியே இந்தியாவின் ஐடிசி ஹோட்டல் குழுமத்தால் கட்டப்பட்ட முதல் சொகுசு ஹோட்டல் இதுவாகும். இந்த ஹோட்டல் வெல்கம் ஹோட்டல்ஸ் லங்கா என்ற துணை நிறுவனத்தின் கீழ் இயங்குகிறது. இதற்காக 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. 2 கட்டிடங்களாக கட்டப்பட்டிருக்கும் இந்த ஹோட்டலில் முதல் கட்டிடம் 30 அடுக்கு ஹோட்டலாகவும், இரண்டாவது கட்டிடம் 50 அடுக்குமாடி குடியிருப்பு ஆகும். மேலும் தரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் உயரத்தில் இந்த 2 கட்டிடங்களையும் இணைக்கும் வகையில் 55 மீட்டர் நீளமான ஸ்கை பிரிட்ஜ் எனப்படும் வான் பாலமும் கட்டப்பட்டுள்ளமை இதன் சிறப்பம்சம் என தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார சபை சட்டமூலம் நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பு. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் உத்தேச மின்சார சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது அமைச்சர் இதனை சமர்ப்பித்துள்ளார். இந்த முன்மொழிவு விரைவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கூட்டணியின் புதிய நகர்வு, ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைக்கும் ரணில். பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான அதன் முதல் நடவடிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் பசில் ராஜபக்ச மற்றும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் பணிகளை எதிர்வரும் மே தினத்துக்கு பின்னர் தீவிரப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கூட்டத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்தன கலந்து கொண்டார்.
மேலும் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, திரான் அலஸ், ஹெரின் பெர்னாண்டோ, காஞ்சன விஜயசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகே மற்றும் அனுர பிரியதர்சன ஜாப்பா ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதியின் பணிமனையின் பிரதானி சாகல ரத்நாயக்காவும் கலந்து கொண்டுள்ளார். இதன்படி ஜனாதிபதியின் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் தனித்தனியாக மேதின பேரணிகளை நடத்துவதற்கும் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணிக்கு இணைவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இம்முறை பொது வேட்பாளராக உத்தேச கூட்டணி சின்னத்தில் தேர்தலில் போட்டியிடுவார். இந்நிலையில் அனைத்து கட்சிகளும் குழுக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சின்னத்தில் புதிய கூட்டணியை பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜிர அபேவர்த்தன மற்றும் அமைச்சர் டிலான் அலஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறையில் போதைப் பொருளுடன் சிக்கிய நபர், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அம்பாறையில் போதைப் பொருளுடன் கைதான நபரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது எதிர்வரும் மே மாதம் 8ஆம் திகதி வரை மறு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியொன்றில் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி விசேட அதிரடி படையினரால் போதைப் பொருள்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு அமைய 7 நாட்கள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கல்முனை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. இதற்கமைய 24 வயதான அப்துல் ஹயூம் பிசால் அகமட் எனப்படும் சந்தேக நபர் நீண்ட காலமாக போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்ததுடன் அவற்றை உபயோகித்தும் வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த காலங்களில் சந்தேக நபர் பல தடவைகள் கைதாகியுள்ளதுடன் போதைப் பொருள் பாவனைக்காக புனர்வாழ்வு முகாம்களிலும் சிகிச்சை பெற்றிருந்தார். மக்களுக்கு வழங்கப்பட்ட காலாவதியான அரிசி பொதிகள் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. அரச மானிய நிகழ்ச்சி திட்டம் மூலம் முல்லைத்தீவு கரத்துறை பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மக்களுக்கு காலாவதியான அரிசி பொதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் தற்போது மக்களுக்கு அரிசி பொதி விநியோகிக்கப்பட்டு வருகின்ற நிலையிலேயே இந்த அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொதியில் 2024/3/25 என காலாவதி திகதி அச்சிடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு வழங்கப்பட்ட குறித்த பொதி அரிசியும் பழுதடைந்த நிலையிலே இருப்பதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் நோய்க்கான மருந்துகளை நிறுத்த முயற்சிக்க கூடாது என இலங்கை சுவாச நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு நேற்று 24/4/2024 சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்துமா நோய் பாதிப்புகள் தொடர்பில் விசேட வைத்தியர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஆஸ்துமா நோயை கட்டுப்படுத்த முடியும். பல கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்துவதை நிறுத்திய பிறகு பக்க விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். மேலும் ஆஸ்துமா நோய்க்கு வழங்கப்படும் மருந்துகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என விசேட வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்ட சகல மக்களும் உரிய மருந்துகளை தொடர்ச்சியாக உட்கொண்டால் இதனை கட்டுப்படுத்த முடியும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆஸ்துமா உள்ள கர்ப்பிணி பெண்கள் மருந்தை நிறுத்தினால் பக்க விளைவுகள் ஏற்படும் என வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் வலதுகரத்தின் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் வலதுகரத்தின் செய்திகளை பார்வையிட வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள்.